பிரபுவோட ஸ்டேட்டஸ், விஜய் விஷாலுக்குள்ள நடக்க போற போட்டி, பாக்ஸ் ஆபீஸ் ரிப்போர்ட் போன்ற பல விஷயங்களோட இந்த வாரம் தமிழ் சினிமா. இந்த வாரத்தோட சாங் ஆஃப் தி வீக் 36 வயது நிலை வாடி ராசாத்தி. இனிமே இப்படிதான் படத்தோட ஆடியோ லான்ச்ல சிம்பு ரொம்ப உணர்ச்சிகரமா பேசியிருக்காரு. அது என்ன பேசியிருக்காருன்னு பாப்போம். என்னை விட்டு எல்லாமே போயிடுச்சுன்னா காசும் போயிடுச்சு, பணமும் போயிடுச்சு, படமும் ரிலீஸ் ஆகல. சரி ஓகே, நமக்காக ஒரு பொண்ணு இருக்கா, நம்ம லவ் பண்ற அவ இருப்பான்னு நினைச்சேன். பொண்ணும் போயிடுச்சு. இவ்வளோ கஷ்டத்துல நம்ம கோத்ரூ பண்ணாலும் இந்த 2 வருஷமா எதுவுமே இல்லைனாலும் எனக்காக என்னுடைய ஃபேன்ஸ் உண்மையிலே நான் சொல்றேன், என்னை இன்னைக்கு வரைக்கும் தூக்கி நிறுத்திடுவாங்க. எலி பிரஸ் மீட்ல வைகை புயல் வடிவேலு பிரஸ்காரங்க கேட்ட கேள்விக்கு ரொம்ப ஜாலியாவும் காமெடியாவும் பதில் சொல்லியிருக்காரு. சகாப்த படம் பாத்தீங்களா? இந்த எலி புலி கூட போட்டி போடுமா வசூல்ல? இதுதான் உரண்டை இருக்குது. இப்படி நீங்க பாருங்க முடிச்ச போட்டு போயிடுறீங்க. புலி அது மாதிரி அங்கு வந்து போது, எலி இது மாதிரி நமக்கு போயிட்டு போகுது. நடிகர் விஷாலோட அடுத்த படமான பாயும் புலிய சுசீந்திரன் இயக்கியிருக்காரு. காஜல் அகர்வால் அவருக்கு ஜோடியா நடிச்சிருக்காங்க. இமான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. சமர், நான் சிகப்பு மனிதன், தீராத விளையாட்டு பிள்ளை படங்களை இயக்கிய இயக்குனர் திரு பாயும் புலியோட எடிட்டன் வெர்ஷனை பார்த்துட்டு ஷுவர் ஹிட்னு சோசியல் மீடியால பாராட்டுக்களை தெரிவிச்சிருக்காரு. பாயும் புலி நம்ம புலியோட விநாயகர் சதுர்த்திக்கு போட்டி போட போகுதுங்க. நம்ம பசங்க சந்தோஷப்படுற வகையில ஒரு அட்டகாசமான நியூஸ் வந்திருக்கு. த்ரிஷா வருண் மணியனோட என்கேஜ்மெண்ட் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ த்ரிஷா தன்னோட சோஷியல் மீடியால மறுபடியும் சிங்கிள்னு ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க. இது ஒரு சந்தோஷமான விஷயம் தானே ஆண்களே. 2002ல விஜயகாந்த் நடிச்சு முருகதாஸ் இயக்கிய பிளாக் பஸ்டர் படம் தான் ரமணா. இந்த படத்தை சமீபமா கப்பர் இஸ் பேக்னு அக்ஷய்குமார் நடிச்சு ஹிந்தியில வெளியாச்சு. சமூக அக்கறை உள்ள இந்த படத்தை வானம் படம் இயக்கிய குருஷி இயக்கியிருக்காரு. இந்த படத்தை நம்ம டெல்லி சிஎம் அரவிந்த் கெஜ்ரிவால் பார்த்து தன்னோட ட்விட்டர் ஸ்பேஸ்ல பாராட்டியது படக்குழுவினரை பயங்கர சந்தோஷத்தை தள்ளியிருக்கு. எனக்கு எப்பவுமே வெங்கட் பிரபு மேல சந்தேகம் இருக்குன்னு சூர்யா தன்னோட மாஸ் பிரஸ் மீட்ல வெளிப்படையா சொல்லியிருக்காரு. ஒரு ஃபேமிலி மாதிரி இது என்னடா நிஜமாவே இவங்க ஷூட்டிங் நடத்த போறாங்களா அப்படிங்கிற மாதிரி தான். அதனால தான் கேரவேன்ல உட்காராம வெளியில இருந்து உட்காரது காரணமாக தான் இந்த சீன் எப்படி எடுக்க போறாங்க, இது வரைக்கும் ஒண்ணுமே காணுமே, வெளியில எதுவுமே ரெடியாகவே இல்லையே அப்படின்ட்டு தான் உங்க கூட ஜாலியா பேசுறாங்க அந்த உட்காரல. அதே போல கார்த்தியை விட சூர்யா எனக்கு ரொம்ப க்ளோஸ்னு வெளிப்படையா வெங்கட் பிரபு சொன்னதையும் பார்ப்போம். நான் கார்த்தியோட நான் க்ளோஸ் ஆனதை விட நான் சூர்யா சாரோட தான் become very close to him. ரெண்டு பேருமே ரொம்ப we talk a lot of things and we become more like friends. லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆன உத்தம வில்லன் அண்ட் வைராஜாவைக்கு நல்ல ஒரு ஓப்பனிங் இருந்தது. இந்த வாரமும் அந்த படங்கள்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. இந்த வாரம் 36 வயது நிலை புறம்போக்கு ரிலீஸ் ஆனதுனால பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்ல அடுத்த வாரம் சேஞ்சஸ் இருக்கலாம். போன வாரம் ரிலீஸ் ஆன இந்தியா பாகிஸ்தான் படத்துல நடிச்ச விஜய் ஆண்டனி பிஹைண்ட் வுட்ஸ்க்கு கொடுத்த இன்டர்வியூல நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. பிராங்காவும் பேசியிருக்காரு. இப்போ நான் ஒரு பெரிய குரல் பயங்கரமாக பாடுறேன், எனக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு நான் யார் சொன்னாலும் நம்ப மாட்டேன். அந்த ஃபேனே அந்த சத்தியம் பண்ணி சொல்கிறேன் சார் நான் உங்கள் ஃபேன் சார், உங்கள் குரலுக்குன்னு சொன்னால் கூட நான் நம்புற தயாராக இல்லை. இந்த வாரம் நடந்த மற்ற ஈவெண்ட்ஸ் பற்றி பார்ப்போம். இவ்வளோ பவர்ஃபுல்லாக போல்டாக ஒரு ஆத்தர் பேக் கேரக்டர் குயிலிய என்னை நம்பி கொடுத்ததுக்கு ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல். இந்த படம் வந்து த்ரில்லர் காமெடி அண்ட் எனக்கு நாராயணன் ஸ்டாலின் சொல்லிட்டு ப்ரொடியூசர் ஆஃப் த ஃபிலிம் அண்ட் நான் எங்கள் 3 பேருக்குள்ளே இந்த கதை ரிவால்வ் ஆகும். இந்த ஸ்டோரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் தென் காமெடி எல்லாமே கலந்துருக்கும். இந்த வார தமிழ் சினிமாவில் நிறைய விஷயங்களை பார்த்தோம். இதே போல நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க தமிழ் சினிமா திஸ் வீக் பாருங்க. அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு பிஹைண்ட் வுட்ஸ்.